குழந்தைகளின் காதுகளுக்கு பெஞ்சுகளை இழந்து ஓலமிடும் பெற்றோர்களின் அழுக்குரல் கேட்கவில்லையா என முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமான கேள்விகளை எழுப்பியுள்ளார். இதுகுறித்த விவரங்கள் எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரவீன்குமார், விரிவான விவரங்களை வழங்கலாம். ஷர்மிளா வணக்கம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்கொடுமை சம்பவங்கள் என்பது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி வருகின்றது. அதை குறிப்பிட்டு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் திறமையான அதிகாரிகளை நியமித்து விட்டேன், சிங்கப்பெண் படையை அமைத்து விட்டேன் என்று சீரிய முதலமைச்சருடைய காதுகளுக்கு இந்த செய்திகளை பார்த்த பிறகாவது பிஞ்சுகளை இழந்து ஓலமிடக்கூடிய பெற்றோர்களின் அழுகுரல் கேட்கவில்லையா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மக்களுடைய பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு கால்ஷீட் எப்போது என்ற கேள்வியும், கிரிமினல்கள் சிறிதும் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதையும் மு.க.ஸ்டாலின் கேள்வியாக முன்வைத்திருக்கிறார். இதேபோன்று சவடாலும் விட்டவர் எப்போது சைலண்ட் மோடிலிருந்து வெளியே வருவார் என்று மு.க.ஸ்டாலின் கேள்வி முன்வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மக்களுடைய உயிரும் குழந்தைகளுடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாக இருக்கும் நிலையிலும் நான் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களா என்பதையும் மு.க.ஸ்டாலின் கேள்வியாக முன்வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும் போராட்டத்தை எதிர்பார்க்கிறீர்களா என்றும் அவர் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். அந்த பதிவில் அவர் ஒரு ஆங்கில நாளிதழ் வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி இந்த பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்தியில் 24 மணி நேரத்தில் 12 பாலியல் கொடுமைகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை அந்த செய்தியாக வெளியாக இருக்கிறது. அந்த செய்தியை அவர் பதிவிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ஆங்கில நாளிதழ் வெளியான செய்தியை பதிவிட்டு கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி இந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது மக்களுடைய உயிரும் குழந்தைகளுடைய பாதுகாக்கும் கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் நான் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும் போராட்டத்தை எதிர்பார்க்கிறீர்களா என்ற கேள்வி அவர் முன்வைத்திருக்கிறார். இதன் மூலமாக பொதுவாக திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மிக சிறப்பாக அவர்கள் செயல்படுவார்கள், மக்களின் குரலாக ஒலிப்பார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து சொல்லப்பட்டு வரும் நிலையில் தற்போதைய புதிய அரசு அமைந்திருக்கும் சூழ்நிலையில் 6 மாத காலம் இது போன்ற எந்த ஒரு நிர்வாக ரீதியான நடைமுறைகளுக்கு கேள்விகள் எழுப்பப்படுவது சரியாக இருக்காது என்று கூறப்பட்டாலும் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது மிகப்பெரிய பூதாகாரமாக மாறியிருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரி செய்ய கால அவகாசம் கேட்பதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் திமுகவின் மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்பார்க்கிறா என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த கும்மிடிப்பூரில் நடைபெற்ற 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தமிழகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கிறது, போராட்டங்களுக்கெல்லாம் வழிவகுத்திருக்கிறது. அதையும் குறிப்பிட்டு ஒட்டுமொத்தமாக கடந்த 24 மணி நேரத்தில் 12 சம்பவங்கள் இது போன்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்ற செய்தியை குறிப்பிட்டு இந்த பதிவை முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். ஷர்மிளா.